மந்திர பூனை 5 நிமிட கதை. ஒரு சிறிய மலை கிராமத்தில் நிலா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளின் மனம் எப்போதும் நல்லது, ஆனால் அவள் மிகவும் தனிமைப்பட்டவள். வீட்டில் பெற்றோர் பிஸியாக இருந்ததால் அவள் பேசும் நண்பன் யாரும் இல்லை. அவள் தினமும் வானத்தை நோக்கி பார்த்து, எனக்காக ஒருவன் நண்பனாக வந்தால் என்ன நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. மழை பொழியும் மேகம். மழை இரவு. ஒரு நாள் இரவு மிக பெரிய மழை பெய்தது. காற்று வீசி இடியுடன் கூடிய அந்த இரவில் நிலா வீட்டின் கதவை கேட்டாள். அவள் திறந்தபோது நனைந்த நிலையில் ஒரு கருப்பு பூனை கதவின் முன் நின்றது. அவளது மனம் கரைந்தது. பாவம், குளிர்ந்து நடுங்குகிறது. உள்ளே வா என்று அவள் பூனைக்கு சொன்னாள். பூனை கண்களை மூடி மயாவ் என்று சிரித்தது போல தோன்றியது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. விலங்கின் பாதத்தடம். மறுநாள் அதிசயம். அடுத்த நாள் காலையில் நிலா பால் கொண்டு பூனைக்கு கொடுத்தாள். அந்த சமயம் பூனை திடீரென மனித குரலில் பேசத் தொடங்கியது. நன்றி நிலா, நீ நல்ல மனம் கொண்டவள். நான் சாதாரண பூனை அல்ல, மந்திர பூனை. நிலா அதிர்ச்சியுடன் சொன்னாள். அது எப்படி சாத்தியம்? பூனை சிரித்துக்கொண்டு, உனக்கு ஒரு ஆசை, அது நிஜமாகும். யோசித்து சொல்லு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. செர்ரி பிலாசம். நிலாவின் ஆசை. சிறுமி நிலா சற்றும் சுயநலம் காட்டவில்லை. அவள் யோசித்து, என் ஊரில் யாரும் பசியால் வாடக்கூடாது. எல்லோருக்கும் உணவு இருக்க வேண்டும். பூனை தனது வாளால் ஒரு வட்டம் வரைந்தது. உன் ஆசை நிறைவேறட்டும் என்று சொன்னது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. பாத்திரம் நிறைய உணவு. அதிசயம் நடந்தது. அந்த கணமே முழு கிராமத்திலும் வீடுகள் ஒவ்வொன்றாக ஒளிரத் தொடங்கின. வீட்டு மேசைகளில் சுட சுட உணவுகள் தோன்றின. சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர், முதியவர்கள் கண்கலங்கினர். இது என்ன அதிசயம் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். நிலா சிரித்தாள். அவள் விரும்பியது நிஜமாகி விட்டது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. பிறைநிலவு. மந்திர பூனையின் பிரிவு. அந்த இரவு பூனை நிலாவிடம் சொன்னது, உனக்கு இருந்த நல்ல மனதினால்தான் இந்த மந்திரம் நடந்தது. நான் நீண்ட நாட்கள் இங்கே இருக்க முடியாது. ஆனால் நினைவில் கொள், உண்மையான மந்திரம் நல்ல மனசுதான். பூனை மெதுவாக ஒளியாய் மறைந்தது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஜொலிக்கும் இதயம். முடிவு. அன்றிலிருந்து கிராமத்தில் யாரும் பசித்ததில்லை. அனைவரும் ஒருவருக்கொருவர்